இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்துல ஏகப்பட்ட திருப்பங்கள் இருக்கும். படத்தோட கதை ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவா மாறி வேற மாதிரி அந்த படம் போக ஆரம்பிக்கும். ஒரு கணம் நீங்க கண்ண மூடி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் நம்மளோட டீனேஜ் பருவத்துல, அதாவது விடலை பருவத்துல நம்மள விட வயசு மூத்தவங்கள நம்ம காதலிச்சிருப்போம். அட்லீஸ்ட் அவங்க மேல ஒரு கிரஷாவது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். நம்மள முக்கால்வாசி பேர் அது நிறைவேறாம அதை கடந்து வந்திருப்போம். இன்னைக்கு நினைச்சாலும் நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் 18 வயசான ஒரு டீனேஜ் பையனுக்கும் 36 வயசான 2 குழந்தைகளுக்கு அம்மாவான நம்ம ஹீரோயின் மேல காதல் ஏற்படுது. இவங்களுடைய இந்த தவறான தொடர்பால அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரழியுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப விறுவிறுப்பாகவும் போகும். அதுவும் கிளைமாக்ஸ்னா அட்டகாசமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் இந்த மாதிரியான ரேர் மூவிஸ் எல்லாம் கொண்டு வரக்கு எனக்கு மோட்டிவேஷனலா அமையும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு அன்பான குடும்பத்தை காமிக்கிறாங்க. அப்பா பேரு மேட்டு, அம்மா பேரு ரூத்து. இவங்களுக்கு ஒரு பையன் பிராங்க் அப்படின்ட்டு. அவன் இப்பதான் ஹை ஸ்கூலிங் முடிச்சுட்டு லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். பையன்னா அம்மா அப்பாவுக்கு உசுறு. அவனுக்கு ஒரு சின்ன எறும்பு கடிச்சிட்டாலும் கூட துடிச்சு போயிடுவாங்க. பிராங்க்கும் அம்மா அப்பா மேல ரொம்ப அட்டாச்சா தான் இருப்பான். ஆனா அவன் மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் அவனோட வயசுல மூத்த நேட்டலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அபூர்வ ராகங்கள் படத்துல கமலஹாசன் ஸ்ரீவித்யாவை காதலிப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காதல் இது. நேட்டலி கிட்ட என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேட்டலிக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவகிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளோட வயலண்டான எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். ஆமாங்க, அவங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு. ஆனா இருந்தாலும் அவன் எந்த சட்டத்தையும் மதிக்காம இப்ப வரைக்கும் நேட்டலிய தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கான். இதனால மன உளைச்சலுக்கான நேட்டலி பிராங்க் கிட்ட அன்பு கிடைக்கவும் வயசு வித்தியாசம் பார்க்காம அவன் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீ டைம்ல எல்லாம் ரொம்ப இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க லைஃப் ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. பிராங்கோட அப்பா ஒரு டாக்டர், அவங்க அம்மா ஒரு மியூசிக் டீச்சர். அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த காதல் சுத்தமா பிடிக்கல. பையன்கிட்ட எத்தனையோ முறை அவங்க அம்மா சொல்லி பார்க்கறாங்க. ஆனா பிராங்க் அதையெல்லாம் காதுல போட்ட மாதிரியே தெரியல. எனக்கு நேட்டலி தான் முக்கியம் அப்படின்னு அவனோட படிப்பு, ஃபியூச்சர் எல்லாத்தையும் மறந்து அவன் மேல பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த அம்மாக்கு இந்த தவறான தொடர்பு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அப்படின்னு நம்புறாங்க. ஒவ்வொரு முறை பிராங்க் ஸ்கூல்ல இருந்து லீவுக்கு வரும்போது நேட்டலி கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சு இப்போ அவங்களோட நட்பு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போயிருச்சு. அதாவது இந்த கவுண்டி, அதாவது அந்த ஊர்ல அது கிராமம், இங்கேயே தங்கி நேட்டலி கூடவே இருக்கணும் அப்படின்னு பிராங்க் டிசைட் பண்றான். ஆனா பிராங்கோட அம்மா அப்பா அவன் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை பத்தி முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு பிராங்க் வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா தான் குக் பண்ணிட்டு இருக்காரு. நேட்டலி பக்கத்து வீடு அப்படிங்கறனால அவங்களும் வந்திருக்காங்க. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்க சமயத்திலே பாத்தீங்கன்னா நேட்டலியும் பிராங்க்கும் ஒரு ஓரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நேட்டலியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்க வர்றான். அவன் பேரு ரிச்சர்டு. அவனை பார்த்த உடனே நேட்டலிக்கு கைகாலெல்லாம் உதறது. நேட்டலியோட சின்ன பையனுக்கு அவங்க அப்பாவை பார்த்தா பயம். ஏன்னா அவன் எப்பவுமே நேட்டலிய அபியூஸ் பண்ணிட்டே இருப்பான். அதையெல்லாம் அது பார்த்து அந்த குழந்தை ரொம்ப பயந்துக்குது. அதனால அவங்க அப்பா கிட்ட அது போக மாட்டேன்னு சொல்ல, ஆனா பெரிய பையன் அப்படி இல்ல, அவனுக்கு ரிச்சர்ட பிடிச்சிருக்கு. இதை காரணமா வச்சு அவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து நேட்டலிய செக்ஸுவலாவும் அபியூஸ் பண்றான். சட்டத்தாலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவன் பணக்காரன், காசை கொடுத்து சட்டத்தை விலைக்கு வாங்கிடுவான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ரிச்சர்டு நேட்டலியை அபியூஸ் பண்ணிட்டு இருக்க, தட்டி கேட்க வந்த பிராங்க மூஞ்சிலிய பொலோர்னு ஒன்று வச்சிடறான். இதனால மூக்கு உடப்பட்டு அவனுக்கு ரத்தம் வருது. உடஞ்ச மூக்குக்கு அப்பா தான் பேண்டேஜ் போடுறாரு. அவனை பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பிராங்க் சொல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, அவன் பணக்காரன், அவனை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவான், நம்மளால அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு அம்மா அப்பா 2 பேருமே சொல்ல, பிராங்குக்கு அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறி வருது. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பா கிட்ட, நீங்களாவது இதை கண்டிக்க கூடாதா, அவனை விட 16 வயசு மூத்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது, இவன் செட்டில் ஆகி வாழ்க்கையை ஆரம்பிக்கிற சமயத்துல அவ கிளவி ஆயிருப்பாளே, நீங்க கொஞ்சம் உங்க பையனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் டீனேஜ் பருவத்துல வர பிரச்சனைகள் தான், கண்டிப்பா இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், டீனேஜ் பருவத்தை தாண்டுனா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும், இதை பத்தி நீ கவலைப்படாம இப்ப தூங்கு அப்படின்னு அம்மாவா சமாதானப்படுத்துறாரு. ஆனா யாரை பத்தியும் கவலைப்படாம பிராங்க் நேட்டலி கூட அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் நேட்டலி பிராங்குக்கு அவசரமா போன் பண்றா. என்ன ஏதுன்னு வீட்டுக்கு போய் பார்த்த பிராங்குக்கு அதிர்ச்சியா இருக்கு. வீடு ஃபுல்லா சூறையாடப்பட்டிருக்கு. நேட்டலி கண்ணமெல்லாம் செவந்து போய் கிடக்குது. ரிச்சர்டா காரணம் அப்படின்னு கேட்க, ஆமான்னு நேட்டலி தலையாட்டுறா. வீட்டுக்கு வந்தான், வழக்கம் போல அவன் என்ன செக்ஸ் அபியூஸ் பண்ண நான் இந்த தடவை ஒத்துக்கல, அதனால கோவத்துல வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளையும் உடைச்சிட்டு போயிருக்கான், திரும்பி வந்து வீட்டை கொளுத்த போறேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நேட்டலி அழுகிறா. 2 குழந்தைகளும் அங்க அழுதுட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த சமயமா ரிச்சர்ட் அங்க வர்ற ஜன்னல் வழியா
வழியாவே அப்பா வந்துருவானோ அப்படின்னு பயமா பார்த்துட்டு இருந்த நேட்டலியோட பெரிய பையன் அம்மா அப்பா வந்துட்டாருமா அப்படின்னு கத்திட்டே ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். நீங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும், கீழேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நேட்டலி பசங்க 2 பேர்த்தையும் பலவந்தமா அந்த ரூமுக்குள்ள வச்சு சாத்திட்டு கீழே ஓடி வரா. இந்த தடவை அவனை நான் விட போறது இல்ல, அவனை தட்டி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிராங்க தடுக்கிறா. வேண்டாம் பிராங்க், அவன் வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்கான், நீ பின்னாடி கதவு வழியா உங்க வீட்டுக்கு தப்பிச்சு போயிரு, இல்ல உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவன் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வேணா போலீஸ்க்கு கால் பண்ணலாமா அப்படின்னு பிராங்க் சொல்ல, வேண்டாம் போலீஸ்க்கு போன் பண்ணாலும் எந்த யூஸ் இல்ல, அவன் இன்னும் எச்சாதான் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு நேட்டலி சொல்லிட்டு இருக்க, சரி விடு இதை நானே டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருந்த ரிச்சர்டை இப்ப நேருக்கு நேர் போய் சந்திக்கிறான் பிராங்க். ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற தொடர்பு ரிச்சர்டுக்கு தெரியும். இப்ப பிராங்க வீட்டுக்குள்ள பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் கோபம் மண்டைக்கு ஏறுது. பிராங்க் கதவை துறக்கவும் உள்ள பாஞ்ச ரிச்சர்டு அவனை அடிச்சு கீழே தள்ளி கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த வினாடி அவன் பாக்கெட்ல இருந்த துப்பாக்கி எடுத்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு பிராங்க சுட்டு கொண்டு போடுறான். நடக்க போற அசம்பாவியத்தை தடுக்கிறதுக்காக மேல இருந்து நேட்டலி ஓடி வர்றா. ஆனா அதுக்குள்ள இங்க எல்லாமே முடிஞ்சு போகுது. பிராங்கோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. 2 பேர்த்துக்கும் ஒரு கணம் அந்த உலகமே அவங்க காலடியில ஸ்லிப் ஆகி போற மாதிரியான ஒரு ஃபீலிங். இடிஞ்சு போயிடுறாங்க. முத்து போல ஒரு மகனை பெத்து இப்படி அனாவசியமா எவனோ கையால சாக விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே கண்ணீர் விட்டுட்டு அவனோட கடைசி காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ரிச்சர்ட் தான் ஏற்கனவே பவர்ஃபுல்லான ஆளாச்சே, அவன் பவரை யூஸ் பண்ணி பணத்தை யூஸ் பண்ணி சட்டத்தை விலைக்கு வாங்கி உடனடியா பெயில்ல வெளிவந்துடுறான். வெளிவந்தவன் அந்த ஏரியாலேயே சுதந்திரமா சுத்திட்டு திரியிறான். இதையெல்லாம் பார்த்த பிராங்கோட அம்மா அப்பா வெம்பி அழுகுறாங்க. சட்டத்தை வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பணமும் இல்ல, அவனை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பும் இல்ல. பையனோட இழப்பை தாங்கிக்க முடியாம பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க மனசளவுல. கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டோட ஃப்ரெண்டான வில்லியமோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டைத்தான் மாத்த முடியும், மனசை மாத்த முடியாது இல்லையா. எங்க போனாலும் அந்த மனசுல இருக்கிற வலி மட்டும் அவங்களுக்கு தீரவே இல்லை. அம்மா பாத்தீங்கன்னா பேசியே ரொம்ப நாள் ஆகுது. எந்த டிஸ்கஷன்லயும் கலந்துக்காம அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ஊர் திரும்பினதுக்கு அப்புறம் நேட்டலி வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறாரு. நேட்டலியை சந்திச்சு தன்னோட பையனோட லாஸை பத்தி புலம்பி அழுகிறாரு. ஆரம்பத்துல சோகமா பேசி அழுதுட்டு இருந்த மேட்டுக்கு தன்னோட மகன் சாவுக்கு நேட்டலி தான் காரணம் அப்படின்னு மனசு உறுத்த இப்ப நேட்டலி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு வயசுக்கே உண்டான மெச்சூரிட்டி அவரை அமைதிப்படுத்துது. எங்கேயோ போய் நீயாவது நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணி இந்த நாளை நகர்த்துறது அப்படின்னு புரியாம மீன் பிடிக்கிறதுக்காக படகுல போறாரு. அவரோட மனம் மீன் பிடிக்கிறதுல இல்ல, மனசெல்லாம் இருண்டு போய் கிடக்க மீன் பிடிக்கிற கொக்கிய அறுக்கிறதுக்கு பதிலா அவரோட கை விரலை அறுத்துக்கிறாரு. ஒரு கொலைய பண்ண ரிச்சர்ட் இப்படி ஃப்ரீயா சுத்துறதை தாங்கிக்க முடியாத 2 பேரும் அவங்க லாயரை போய் பாக்குறாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் 2 பேரும் டிமாண்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐ விட்னஸ் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. மீறி போனா உங்க மகனை கொன்னதுக்காக அவனுக்கு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் தண்டனை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல, வக்கீலோட இந்த வார்த்தைகள் 2 பேர்த்துக்கும் மனசுல ஊசியா குத்த அவங்களுக்கு இது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஆகுது. என்ன இந்த சட்டம் அப்படின்னு சட்டத்து மேல கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் ரூத் தூங்க முடியாம அவங்க கவலையில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மேட் அவர் ஃப்ரெண்டான வில்லிஸ் கூட சேர்ந்து சரக்கடிக்கிறாரு. அப்பா உயிரோடு இருக்கும்போது மகனுக்கு கொல்லி வைக்கிற அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது வில்லிஸ் அப்படின்னு சொல்லி வில்லிஸ் கிட்ட ரொம்ப புலம்பி அழுகிறாரு. நம்ம ஊருக்கு என்னாச்சு அப்படின்னு புலம்புறாரு. அதுக்கு வில்லிஸும் நம்ம ஊர் மட்டும் இல்ல, எந்த ஊரா இருந்தாலும் சரி காசு இருக்கிற பக்கம் தான் சட்டம் சாயும். அதுவும் ரிச்சர்ட் வேற சொசைட்டில ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனை எதிர்த்து நம்மால ஒன்னும் பண்ண முடியாது மேட் அப்படின்னு அவரு தன்னோட பங்குக்கு புலம்புறாரு. இந்த சமயத்துல தான் அன்னைக்கு அந்த பாட்டு கிளாஸை முடிச்சுட்டு ரூத் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்க அந்த சமயமா பார்த்து நேட்டலி உள்ள வரா. நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறா. ஆனா ரூத்துக்கு நேட்டலியை பார்க்கறக்கே பிடிக்கல, முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியா நேட்டலி என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு ரூத்தை தொந்தரவு பண்ண ஒரு கட்டத்துல பயங்கர கோபமானவங்க பலார்னு ஒரு அப்பீறாங்க. அவளை என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்கிருந்து போயிரு அப்படின்னு கத்துறாங்க. அடி வாங்கின கண்ணம் பழுத்து போக நேட்டலி அங்கிருந்து அழுதுட்டே போயிடுறா. அன்னைக்கு நைட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருள் வாங்குறதுக்காக ரூத் போறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல ரிச்சர்டை நேருக்கு நேர் பார்க்க அவங்க கையெல்லாம் அப்படியே இறுகுது. மனசுக்குள்ள அவனை குத்தி கொல்லணும் அப்படின்னு ஒரு ஆத்திரம் வருது. ஆனா அவங்களால கற்பனையில தான் அவனை கொண்டுக்க முடியும், நிஜத்துல முடியாது. ரூத்தை பார்த்து அவன் ரொம்ப திமிரா சிரிக்கிறான். கோபத்தோடைய வீட்டுக்கு
வீட்டுக்கு வராங்க. நடந்ததை பத்தி கணவர்கிட்ட சொல்லி கோவப்படுறாங்க. என் பையனோட சாவுக்கே நீங்க தான் காரணம். நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அவனை கண்டிச்சு வைங்கன்னு. ஆனா நீங்க அவனை கண்டிக்காம விட்டதால தான் இத்தனை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கணவனை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரூத் ஒரு வகையில அப்செட்டா இருக்காங்கன்னா, மேட் இன்னொரு வகையில அப்செட்டா இருக்காரு. அவரும் கோவத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாரு. அம்மா தான் புள்ளைய பார்த்து வளர்த்தி இருக்கணும், நீ அவனை சரிவர பார்க்காததால தான் அவன் இப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்னு அவர் தன்னோட பங்குக்கு மனைவி மேல குற்றம் சொல்ல, எனக்கு தெரியும் உங்களுக்கு பையன் மேல துளி கூட பாசம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவன் செத்ததை நினைச்சு நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சீங்களா அப்படின்னு ரூத் ரொம்ப கோவமா கேட்க, என் கண்ணு தான் அழுகல, என் மனசு ஒவ்வொரு வினாடியும் அவனை நினைச்சுதான் துடிச்சிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த ஆர்கியூமெண்ட் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பெரிய சண்டையா வந்து முடியுது. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்க கதவை திறக்கிறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு, இங்க லோக்கல் எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட் வித்துட்டு இருக்க, வாங்கிக்கங்க சார் அப்படின்னு சொல்ல டிக்கெட்டை வாங்குறாரு. அதுக்கு காம்ப்ளிமெண்டா சில சாக்லேட்டும் அந்த பொண்ணு கொடுத்துட்டு போகுது. நல்ல வேலையா அந்த பொண்ணு இடைமறிச்சதால இவங்க சண்டை அதோட நின்னுருச்சு. ரொம்ப நேரம் அமைதிக்கு அப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் தன்னோட சுய நினைவுக்கு வராங்க. என்னை மன்னிச்சிரு, இன்னைக்கு நான் நேட்டலியை பார்த்தேன், உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அப்படின்னு மேட் மன்னிப்பு கேட்க, என்னையும் மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு நேட்டலியும் பார்த்தேன், அந்த ரிச்சர்டையும் பார்த்தேன், என்னோட இயலாமையை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரூத் மன்னிப்பு கேட்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. இப்படியே தினம் தினம் ரிச்சர்டு கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க பொறுக்க முடியாம மேட் ஒரு பிளான் பண்றாரு. என்ன ஆனாலும் சரி, இந்த ரிச்சர்டுக்கு சட்டம் கொடுக்காத தண்டனைய நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மேட் ஒரு பிளான் பண்றாரு. அதன்படி ரிச்சர்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல அவன் கார் விட்டு கீழே இறங்கும் போது துப்பாக்கி முனையில அவனை கடத்திட்டு அவன் ரூமுக்கு வராரு. இப்பவே உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு, என் கண்ணில் நீ அடுத்த தடவை மாட்டினா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவன் துணியெல்லாம் பேக் பண்ணி அவனை திருப்பியும் கார்ல ஏத்திட்டு வேற ஒரு இடத்துக்கு வராரு. அங்க வில்லிஸ் வெயிட் பண்ணிருக்காரு. ரிச்சர்டோட பிரீஃப் கேஸை வாங்கி காருக்குள்ள வைக்கிறாரு. போலாமா அப்படின்னு கேட்க, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ரிச்சர்ட் கேட்க, உன்னை இந்த ஊரோட எல்லையில கொண்டு போய் விடுவோம், நீ போற வரைக்கும் நாங்க திரும்ப மாட்டோம் அப்படின்னு வில்லிஸ் சொல்றாரு. அதே சமயத்துல மேட்டோட மனசுக்குள்ள ஒரு போராட்டம், இவனை இப்படியே சாதாரணமா விடுறதா அப்படின்னு. அந்த போராட்டத்துக்கு கடைசியில கிடைச்ச விட என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பாக்கெட்ல இருக்கிற துப்பாக்கியை எடுத்து ரிச்சர்டோட தோல்லையே சுடுறாரு. அப்படியே கீழே விழுந்தவன் தவக்காயாட்டா தரையிலேயே நீந்துறா. இன்னும் சாகலியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 புல்லட்டை அவன் முதுகுல இறக்க அங்கேயே செத்து புணமாகறான். இதை பார்த்து வில்லிஸ்க்கு ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக் ஆகுது. அவங்க பிளான் படி இவனை ஊரோட எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுதான். ஆனா திடீர்னு மேட் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாரு அப்படின்னு வில்லிஸ் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா மேட்டோட மனசை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்டை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அவனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும் அப்படின்னு தான் ஒரு முடிவோடு இருந்திருக்காரு. நடந்ததையெல்லாம் பார்த்து வில்லிஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன மேட் இப்படி பண்ணிட்ட, சாரி நண்பா, என் மன போராட்டத்துக்கு இதுதான் விட அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு குழியை தோண்டி ரிச்சர்டை புதைக்கிறாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு திரும்புற வழியில அங்க ஒரு பாலத்துல பயங்கர டிராபிக் ஆயிருது. இந்த கொலை நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்கும் நைட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3-3:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம், பெருசா யார் கண்ணிலையும் படமாட்டோம் அப்படிங்கறத அவங்க பிளான். ஆனா இப்ப மணி 4:30. கண்டிப்பா இந்த கிரைம் சீன்ல இப்ப இவங்களை யாராவது பார்த்திருக்கலாம். வீட்டுக்கு வந்த மேட் கீழே போய் முதல்ல அவரோட துணியெல்லாம் ஒரு பேக்ல கட்டி நாளைக்கு அதை எரிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வராரு. ஏற்கனவே மீன் பிடிக்கும் போது காயம் பட்டிருக்கும் இல்லையா, அந்த விரலுக்கு பேண்டேஜ் ஊத்தி இருப்பாரு. அந்த பேண்டேஜ் போட்டிருந்த விரலால தான் அவர் துப்பாக்கியில ரிச்சர்டை கொண்டு இருப்பாரு. இப்ப அந்த பேண்டேஜை கழட்டி வீசிட்டு அந்த புண்ணு வந்த கையவே பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த போது பாத்தீங்கன்னா ரூத் தூங்காம எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி போனீங்களே, முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரூத் கீழே கிச்சன்ல நடமாடுற சத்தம் கேட்குது. ஆனா மேட் பாத்தீங்கன்னா தூங்காம தான் படுத்திருக்காரு. உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கீழே இருந்து ரூத் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மேட் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. கண்டிப்பா இந்த கொலை உலகத்துக்கு தெரியத்தான் போகுது. போலீஸும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்கிட்ட கூடிய சீக்கிரத்துல வரத்தான் போறாங்க. அவங்க எப்ப என்ன நெருங்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு கவலை இல்லை. என் மகனோட சாவுக்கு சட்டம் கொடுக்காத தண்டனைய நான் கொடுத்துட்டேன், எனக்கு அது போதும். போலீஸ் என்ன நெருங்குற வரைக்கும் ரூத்தை நான் சந்தோஷமா வச்சுக்க போறேன். இனி ஆனதாகட்டும், என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட அடிபட்ட அந்த விரலவே பார்த்துட்டு படுத்திருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, நான் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.